அல்லாஹ்வுடைய ஆன்மா ஆதமுடைய உடலில் ஊதப்பட்டது. அவருக்குள்ள நடந்த முதலாவது விடயம் அவர் தும்மினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லம்மா ஹலகல்லாஹு ஆதம் வ நஃபஹ ஃபீஹி ரூஹ் அத்தஸ. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் படைத்து அவர்களுக்குள் ரூஹை ஊதிய போது ஆதம் தும்மினார். ஃபகால் அல்ஹம்துலில்லாஹ், அவர் சொன்னார், எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பதில் கூறினான், யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத் உங்கள் மீது உண்டாவதாக. எனவே ஆதம் படைக்கப்பட்டதும் முதலில் நடந்த விஷயம் அல்லாஹ் தஆலாவோட கருணை அவர் மீது உண்டாகியது. அவர் படைக்கப்பட்ட போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே அவரை படைத்து அவர் தும்மின நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய வார்த்தைகள் தான் யர்ஹமுக்கல்லாஹ், அல்லாஹ்வுடைய கருணை, அல்லாஹ்வுடைய இரக்கம் உங்கள் மீது உண்டாவதாக. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறிய முதலாவது வார்த்தைகள் இதுதான். படைப்புடைய ஆரம்பம் முதலே இவ்வாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கருணையை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட கருணை அவருக்கு ஆரம்பம் முதலே இருந்தது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சொன்னான், ஆதமே, அங்கே அமர்ந்திருக்கின்ற இதஹப் இலல் உலாயிக்கல் மலாயிகா இலா நஃபர் மின்ஹும் ஜுலூஸ். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களே, அங்கே அமர்ந்திருக்கின்ற மலக்குமார்களிடம் செல்லுங்கள். இவ்வாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மலக்குமார்கள் நோக்கி செல்லுமாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டான். அவர் அங்கு சென்று சலாம் கூறினார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கட்டளைப்படி இதஹப் இலா உலாயிக்கல் மலாயிகா இலா நஃபர் மின்ஹும் ஜுலூஸ் ஃபக்குல் அஸ்ஸலாமு அலைக்கும். அங்கே அமர்ந்திருக்கின்ற மலக்குகளிடம் சென்று அவங்களுக்கு சலாம் அலைக்கும் சொல்லும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவினான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கற்பித்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ் கூறியவாறே மலக்குமார்களிடம் சென்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார்கள். அதுக்கு மலக்குமார்கள் வஅலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் அவங்க ரிப்ளை பண்ணாங்க, வஅலைக்கஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும், அதே போல அல்லாஹ் தஆலாவுடைய கருணையும் இரக்கமும் உங்கள் மீது உண்டாகட்டும், அல்லாஹ்வுடைய அருள் உங்கள் மீது உண்டாகட்டும் என்று அவர்கள் பதில் சொன்னாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வோட திரும்பி சென்றார்கள். சென்றதும் அல்லாஹ் தஆலா சொன்னான், இன்ன ஹாதிஹி தஹிய்யத்துக் வ தஹிய்யத்து பனீக பைனஹும். இதுதான் உங்களுக்கானதும் உங்களது சந்ததிகளுக்குமான வாழ்த்து, அறிமுகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மன் மூலமாக ஆரம்பிக்க விரும்பினான். அதனால தான் அவரை மலக்குமார்கள்ட்ட சென்று அதனை கற்று வருமாறு கூறினான். அவர் அதனை கற்றுக்கொண்டார். இவ்வாறு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்தான். ஹாய் என்றோ, ஹலோ என்றோ, குட் மார்னிங், குட் நைட், வாட்ஸ்அப், இவ்வாறு எந்த ஒரு வார்த்தை பிரயோகங்களும் அல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும், அல்லாஹ் தஆலாவுடைய சாந்தி உங்கள் மீது உண்டாகட்டும். இதுதான் முதலாவது சாந்தியை, சமாதானத்தை முதலாவது கூறிய பின்னர் தான் இங்கு இதுதான் இஸ்லாத்துடைய சிறப்பை, அழகை பாருங்கள். சமாதானத்தை தான் நாம் எங்கும் பரப்புகிறோம். அஃப்ஷு ஸலாம் பைனக்கும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃப்ஷு ஸலாம் பைனக்கும், உங்களுக்கு மத்தியில் சலாத்தை பரப்புங்க. நாம் யாரையாவது காணும்போது சொல்ல வேண்டும், அஸ்ஸலாமு அலைக்கும், சமாதானம் உங்கள் மீது உண்டாகட்டும். எனவே முஸ்லிமாக வாழ்கிறோம் என்று நினைக்கின்ற நேரத்தில் அல்ஹம்துலில்லாஹ். இப்படி சகோதரனை பார்த்து இஸ்லாம் கூறுற வாழ்த்து, அந்த முஹம்மனை நாம் கூறியதுக்கு பின்னால் சகோதரனிடமிருந்து எமக்கான பதில் வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் கிடைத்ததுக்கு பின்னால் நாம் வேண்டிய வார்த்தைகளை அடுத்து பரிமாறிக்கொள்ள முடியும். ஹாய் என்றோ, ஹலோ, குட் மார்னிங், குட் நைட், எது வேண்டுமானாலும் நாம் அதனை சொல்லிக்கொள்ள முடியும். இஸ்லாமிய வார்த்தை முதலில் கூறிய பின்னர் நாம் எது வேண்டுமானாலும் எம்மால் கூற முடியும். உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களிடம் சலாம் சொன்ன பிறகு கைஃப் அஸ்பஹ்த, குட் மார்னிங், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் ஆரம்பத்தில் முதலாவது கூறப்படுவது சலாமாகத்தான் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், وَإِذْ أَخَذَ رَبُّكَ مِنْ بَنِي آدَمَ مِنْ ظُهُورِهِمْ ذُرِّيَّتَهُمْ وَأَشْهَدَهُمْ عَلَى أَنفُسِهِمْ أَلَسْتُ بِرَبِّكُمْ قَالُوا بَلَى شَهِدْنَا أَن تَقُولُوا يَوْمَ الْقِيَامَةِ إِنَّا كُنَّا عَنْ هَذَا غَافِلِينَ أَوْ تَقُولُوا إِنَّمَا أَشْرَكَ آبَاؤُنَا مِنْ قَبْلُ وَكُنَّا ذُرِّيَّةً مِنْ بَعْدِهِمْ أَفَتُهْلِكُنَا بِمَا فَعَلَ الْمُبْطِلُونَ. இறைவன் ஆதமுடைய மக்களின் முதுகுகளிலிருந்து அவர்களுடைய சந்ததிகளை வெளியாக்கி அவர்களை தங்களுக்கு சாட்சியாக வைத்து, நான் உங்களுடைய இறைவன் அல்லவா என்று கேட்டதற்கு அவர்கள் மெய்தான்,
நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று கூறியதை அவர்களுக்கு நினைவூட்டுவீராக. ஏனெனில் இது நினைவூட்டப்படாததனால் நிச்சயமாக இதனை மறந்துவிட்டு பராமுகமாக இருந்து விட்டோம் என்று மறுமை நாளில் நீங்கள் யாருமே சொல்லாதிருக்கவும், அல்லது இணை வைத்தவர்கள் எல்லாம் எங்களுக்கு முன்னிருந்த எங்கள் மூதாதையர்களே, நாங்களோ அவர்களுக்கு பின் வந்த அவருடைய சந்ததிகள், அந்த வழிகட்டோரின் செயலுக்காக நீ எங்களை அழித்து விடலாமா என்று கூறாதிருக்கவும் இதனை நினைவூட்டுகிறோம் என்று நபியே நீர் கூறுவீராக. இந்த வசனம் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுது. அதுதான் ஒப்பந்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனம் நமக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையிலான அந்த ஒப்பந்தத்தை பற்றி தான் பேசுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்முடன் உடன்படிக்கை செய்துள்ளான். அதனைத்தான் நாம் அவனை மட்டுமே வணங்குகிறோம். அதே போன்று அவனை தவிர வேறு யாரையும் வணங்க மாட்டோம் என்று நாம் அவனோடு உடன்பட்டிருக்கிறோம், ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறோம். இதனுடைய பலனை மறுமை நாளில் தான் நாம் கண்டுகொள்வோம். அங்கு மறுமையில் இது எனக்கு தெரியாது என்று யாருமே கூற முடியாது. எமக்கு இந்த உடன்படிக்கை கொடுக்கப்பட்டுள்ளது. இது 2 விதமான விளக்கங்கள் இந்த அல் குர்ஆன் வசனத்துக்கு கொடுக்கப்படுகின்றன. முதலாவது பார்த்தோமானால் இது மனித இயல்பு, அதாவது ஃபித்ரா ஓடு தொடர்பான ஒரு உடன்படிக்கை அல்லது ஒரு ஒப்பந்தம் என்று ஒரு சில அறிஞர்கள் விளக்கம் தெரிவிக்கிறார்கள். ஃபித்ரா என்பது ஒரு அடிப்படை மனித இயல்பு. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் இந்த அடிப்படை மனித இயல்பு ஒன்று இருக்கும். அதுதான் இஸ்லாம், அதுதான் அல் ஃபித்ரா என்று சொல்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எம்மை இந்த ஃபித்ராவின் அடிப்படையில் தான், இந்த மனித இயல்பின் அடிப்படையில் தான் படைத்துள்ளதாக நபி படைத்துள்ளான். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் ஃபித்ரா என்கிற மனநிலையிலேயே பிறக்கிறது. அந்த குழந்தையை அதன் பெற்றோர்களே ஒரு கிறிஸ்தவனாகவோ ஒரு யூதனாகவோ ஒரு நெருப்பு வணங்கியாகவோ மாற்றுகின்றனர். அடிப்படையில் ஆரம்பத்தில் அனைவரும் முஸ்லீம்கள் தான். இதனால தான் புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்கள், புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தங்களை மதம் மாறியவர்கள், இஸ்லாத்திற்கு மதம் மாறியவர்கள் என்று அழைக்கப்பட விரும்புவதில்லை. அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் இஸ்லாத்துக்கு புதிதாக ஒன்றும் மதம் மாற்றப்படலை, நாங்கள் இஸ்லாத்துக்கு மீளவும் வந்திருக்கிறோம். ஏன்னா நாங்கள் ஆரம்பத்தில் முஸ்லீம்களாகத்தான் இருந்தோம், அதனை இழந்து பின்னர் அதனை மீண்டும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோமே தவிர நாங்கள் மீள இஸ்லாத்துக்கு வந்தவர்களை தவிர நாங்கள் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் அல்ல. ஏனென்றால் நாங்கள் ஒவ்வொரு மனிதனுமே ஆரம்பத்தில் முஸ்லீம்களாகத்தான் பிறக்கிறார்கள். இது இந்த வசனத்துக்கு கொடுக்கப்படுற முதலாவது விளக்கம். 2வது விளக்கத்தை பார்த்தோம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதமுடைய பரம்பரையை எடுத்து, அதாவது அனைவரையும், நாம் அனைவரையும், ஒவ்வொருவரையும் ஆதம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து மறுமை நாள் வரைக்குமான ஒவ்வொருவரையும் ஒன்று சேர்த்து நான் தானே உங்களது இறைவன் என்று நம்மிடம் கேட்டான். அதற்கு நாம் ஆம் என்று கூறினோம். இது ஹதீஸில் கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த கருத்தை பொறுத்தவரை சில உலமாக்கள் இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்வதில்லை. இன்னும் சிலர் இந்த ஹதீஸில் நம்பகத்தன்மை குறித்து கேள்வி எழுப்புகிறாங்க. ஸோ அந்த ஹதீஸ் என்னென்னா, இன்னல்லாஹ் அஹதல் மீதாக் மின் லுஹூரி ஆதம் பின் அமான் யௌம் அரஃபா வஅஹ்ரஜ மின் சுல்பிஹி குல்ல துர்ரியா ذرأها فنثرهم بين يديه كالذر ثم كلمهم قبلا قال لست بربكم قالوا بلى. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதமுடைய முதுகிலிருந்து அரஃபாவுடைய நாளில் உடன்படிக்கையை ஏற்படுத்தினான். மேலும் அவருடைய எல்லா சந்ததியினரையும் அவருடைய இடுப்பிலிருந்து வெளியே கொண்டு வர அவர்கள் அனைவரும் அல்லாஹுக்கு முன்னர் சிதறிய எறும்புகளைப் போல காணப்பட்டார்கள். பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்டான், நான் தானே உங்களது இறைவன் என்று அவன் கேட்க அவர்கள் அனைவரும் ஆம் என்று சொன்னார்கள். இந்த ஹதீஸின் படி அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரிடமும் உங்கள் இறைவன் நான் தானே என்று கேட்க ஒருவர் விடாமல் நாம் சொன்னோம், ஆம் நீதான் எங்கள் இறைவன், வணங்கப்பட தகுதியானவன் உன்னை தவிர வேறில்லை என்று நாம் சொன்னோம். தொடர்ந்து படைப்பை பார்த்தோமானால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், وعلم آدم الأسماء كلها ثم عرضهم على الملائكة فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். தஃப்சீர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்குது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு விளக்கம் கூறினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான். அது பெயர் சொற்கள், வினை சொற்கள், பெயரடைகள், இவ்வாறு தமிழ் மொழியில் என்னென்னவெல்லாம் இருக்குதோ அது அனைத்து பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு கற்றுக் கொடுத்தான். மேற்படி வசனத்துக்கு இன்னும் ஒரு விளக்கமும் கொடுக்கப்படுறதை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு
ஒவ்வொரு பொருளுடைய நோக்கத்தை ஒப்ஜெக்டிவை புரிந்து கொள்கிற ஆற்றலை வழங்கியிருந்தான். அதன் மூலம் அவர் அனைத்தின் பெயர்களையும் அறிஞ்சு கொண்டார். அதன் மூலமாக தான் ஒரு மொழியை பேசுகிறதுக்கான ஆற்றல் இருந்தது. நம்ம ஒவ்வொரு பொருளையும் அடையாளம் கண்டுகொள்ள அவரால் அதன் காரணமாகத்தான் முடியுமாக இருந்தது. அதன் மூலம் தான் அதற்குரிய பெயர்களை அவரால் பெயரிட முடிந்தது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சாதாரண மனுஷனுக்குள்ள ஒரு ஆற்றல், உலகத்தில் எத்தனையோ மொழிகள் பேசப்படுகின்றன, அவற்றில் பல மனிதனால் உருவாக்கப்பட்ட மொழிகள். எப்படி என்றால் ஒவ்வொரு பொருளின் தேவைக்கேற்ப அவற்றை பெயரிட்டு அதிலிருந்து பெயர் சொல், வினை சொல், இவ்வாறு அது கலவையாக்கப்பட்டு இப்படித்தான் ஒரு ஒரு மொழி உருவாகிறது. சற்று கற்பனை செய்து பாருங்கள், இந்த ஆற்றல் எமக்கு இல்லையா என்றால், உதாரணமாக நீங்கள் உங்கள் நண்பனுக்கு ஒரு மரத்தை பற்றி பேச விரும்புகிறீங்க. உங்களால் ஒரு மரத்தை பற்றி பேச முடியலைன்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு மரத்துக்கு கிட்ட போய் அதை காட்ட வேண்டியதுதான். ஒருத்தருக்கு நீங்கள் இதுதான் மரம்னு காட்டினா போதும். அல்லது ஒரு ஆப்பிளை பற்றி நீங்கள் பேச விரும்பினா ஜஸ்ட் ஒரு ஆப்பிளை கொண்டு வந்து அதனை காட்டினாலே போதும். அதை பற்றி விளக்கமெல்லாம் அளிக்க தேவையில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய மக்களுக்கு, ஆதமுடைய சந்ததிக்கு இந்த ஆற்றலை வழங்கிக்கிறான். ஹலக்கல் இன்சான் அல்லமஹுல் பயான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்தான், அவனுக்கு பேச கற்றுக் கொடுத்தான். இப்போ இந்த ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு கொடுத்திருக்கல. அவங்களுக்கு அல்லாஹ் கொடுத்த குறிப்பிட்ட அறிவு மட்டும்தான் அவங்களுக்கு இருந்ததை தவிர, அல்லாஹ் வழங்கியதை தவிர வேறு ஆற்றல் அவங்களுக்கு கொடுக்கப்படலை. இல்லை, ஏன்னா அவர்களுக்கு தேவையில்லை. எது தேவையோ அந்த அளவுக்கு போதுமான அறிவை மட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுகின்ற விடயங்களை, அல்லாஹ் தாலா எதெல்லாம் கட்டளை போடுறானோ அதை அனைத்தையுமே அவங்க எடுத்து நடப்பாங்க. தட்ஸ் ஆல். யஃப்அலூன மா யுமரூன். ஆனால் மனிதர்களை பொறுத்தவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த பூமியில் ஹிலாஃபத் பணிக்கும் இமாரத் பணிக்கும் மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்துள்ளான். பூமியை வளப்படுத்துறதும் பூமியில் ஹிலாஃபத் பணி செய்கிறதும் மனுஷனோட கடமை, ஒவ்வொரு மனிதனும் கடமை. அந்த வகையில் மேற்படி இமாரத் ஹிலாஃபத் பணிகளை ஒரு மனிதன் மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எமக்கு இந்த பூமியில் ஒவ்வொரு பொருள் பற்றிய பெயரும் அறிவும் கட்டாயம் அவசியம். இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாமல் எம்மால் போயிருக்கும். இப்போ தொடர்பாடல் ஒன்று நிகழ வேண்டுமென்றால் அனைத்து பெயர்களும் தெரிந்திருக்கிறது அவசியம், கட்டாயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆற்றல் ஆதமுடைய மக்களுக்கு, சந்ததிக்கு வழங்கியிருக்கிறான். இதனால தான் எம்மால் பல ஆயிரக்கணக்கான பொருள்களுக்கு பெயரிடவும் அவற்றை அழைக்கவும் எம்மால் முடிகிறத பார்க்குறோம். மைக்ரோஃபோன், ஸ்பீக்கர், இதெல்லாம் புதிய புதிய பெயர்கள். சந்தையில் 1000 பொருட்கள் இருந்தாலும் அவற்றின் பெயர்களை தனித்தனியாக அடையாளம் கண்டு பெயரிடுற ஆற்றல் நமக்கு இருக்குது. வஅல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான் குர்ஆனில், ஆதமுக்கு எல்லா பொருள்களையும் கற்றுக் கொடுத்தான். சும்ம அரலஹும் அலல் மலாயிகா. பிறகு அவற்றில் சிலதை மலக்குமார்களுக்கு எடுத்து காட்டினான். வகால அம்பிஊனி பி அஸ்மாஇ ஹாஉலா இன் குந்தும் சாதிகீன். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் இவற்றின் பெயர்களை எனக்கு எடுத்து சொல்லுங்கள், இவற்றின் பெயர்களை எனக்கு கூறுங்கள் என அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களை பார்த்து கேட்டான். ஆரம்பத்தில் மலக்குமார்கள் அல்லாஹ் தாலாவோட சொன்னார்கள் தானே, பூமியில் இந்த இரத்தம் ஓட்டக்கூடியவர்களை, ஊழல் செய்யக்கூடியவர்களை, பூமியை வழிகெடுக்க ஃபசாத் செய்யக்கூடிய மனிதர்களை நீ படைக்கப் போகிறாய் என்று ஆரம்பத்தில் கேட்டார்கள் தானே. அதற்காகத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குமார்களுக்கு ஒரு டெஸ்ட்டை, ஒரு பரீட்சையை வைக்க நினைச்சு இவ்வாறு கேட்டான். இவற்றின் பெயர்களை எனக்கு சொல்லுங்க. காலு, அவர்கள் சொன்னார்கள், சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். அவங்க சொன்னாங்க, நீதான் தூய்மையானவன், நீ எங்களுக்கு வழங்கியிருக்கும் அறிவை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது, நீதான் மிக்க ஞானமுடையவனும் அறிவுள்ளவனாகவும் இருக்கிறாய் என்று கூறினார்கள். இப்போது இந்த டெஸ்ட் ஆதமுக்கு வருது. ஆதமே, அவங்களுக்கு, அதாவது மலக்குமார்களுக்கு இவற்றுடைய பெயர்களை சொல்லிக் கொடுங்க. காலையா ஆதம் அம்பேஹும் பியஸ்மாஹிம். இவற்றுடைய பெயர்களை நீங்கள் மலக்குமார்களுக்கு சொல்லிக் கொடுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்ன நேரம், فَلَمَّا أَنبَأَهُم بِأَسْمَائِهِمْ قَالَ أَلَمْ أَقُل لَّكُمْ إِنِّي أَعْلَمُ غَيْبَ السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَأَعْلَمُ مَا تُبْدُونَ وَمَا كُنتُمْ تَكْتُمُونَ. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அவற்றின் பெயர்களை எடுத்து கூறிய போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், எனக்கு வானங்கள் பூமியின் மறைவான அனைத்து அம்சங்களும் எனக்கு தெரியும் என்று நான் உங்களுக்கு கூறவில்லையா? நீங்கள் வெளிப்படுத்துபவற்றையும் நீங்கள் மறைக்கின்றவற்றையும் நான் நன்கு அறிவேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம படைச்சதில் உள்ள ஞானம், ஹிக்மத் உங்களுக்கு தெரியாது, எனக்குத்தான் தெரியும். ஆதமுடைய படைப்பில் ஒரு ஹிக்மத், ஒரு ஞானம் இருக்குது. அது
அதுதான் நமக்கான படிப்பினையும் கூட. நமக்கு ஒரு விஷயம் தெரியலைன்னா நம்ம உடனே நினைக்கணும், இதுக்கு பின்னால் ஒரு காரணத்தை, ஒரு ஞானத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அவனுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் அல்லாஹ்வுடைய ஞானம், ஹிக்மத் இருக்குது. பல தடவைகள் மனிதர்கள் இந்த வலைக்குள்ளே விழுவார்கள். அதாவது ஏன் இதெல்லாம் நடக்குது என்று கேள்வி கேட்பாங்க. அதாவது கதிர் பற்றி, அல்லாஹ்வுடைய கல்லா கதிரில் நடப்பவை பற்றி, எமக்கு தெரியாதவை பற்றி நாம் கேள்வி எழுப்புவோம் அடிக்கடி. இப்போ ஒரு நோய் வந்தால், உதாரணத்துக்கு ஒரு யுத்தம் நடந்தால் நாம் கேட்போம், ஏன் இதெல்லாம் நடக்குது? இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஞானம் இருக்கிறது. அது நமக்கு தெரியாது. ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலேயும் அல்லாஹ்வுடைய ஞானம் இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு மட்டும்தான் அது தெரியும். பெயர்களுக்கு பின்னால் உள்ள விளக்கம் இதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஆரம்பத்தில் தனித்திருந்தார். ஹுவல்லதி ஹலகலக்கும் மின் நஃப்ஸி வாஹிதா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், நாம் ஆதமை ஒரே ஒரு ஆன்மாவில் இருந்து தான் படைத்தான். ஆதம் மட்டும்தான் இருந்தார். அதன் பின்னர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு துணையாக அவருடைய மனைவியான ஹவ்வாவை படைத்தான். ஹதீஸ்களில் வந்துள்ளது, ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆதமுடைய முள்ளந்தண்டிலிருந்து படைக்கப்பட்டார்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், மனிதர்களே, உங்கள் இறைவனுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள். அவன் உங்கள் யாவரையும் ஒரே ஆத்மாவிலிருந்து படைத்தான். அவரிலிருந்து அவர் மனைவியையும் படைத்தான். பின்னர் இவ்விருவரிலிருந்து அநேக ஆண்களையும் பெண்களையும் வெளிப்படுத்தி உலகில் பரவச் செய்தான். ஆகவே அல்லாஹுக்கே பயந்து கொள்ளுங்கள். அவனை கொண்டே நீங்கள் ஒருவருக்கொருவர் தமக்குரிய உரிமைகளை கேட்டுக்கொள்கிறீர்கள். மேலும் உங்கள் இரத்த கலப்புடைய உறவினர்களையும் ஆதரியுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிப்பவனாகவே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இஸ்தௌசு பின் நிசா ஃபஇன்னல் மர்ஆ குலிகத் மின் திலா வ இன்ன அஅவஜ ஷைஇன் ஃபி திலா அஅலாஹு வ இன் தஹப்த துகீமுஹு கஸர்த வ இன் தரக்தஹு லம் யஸல் அஅவஜ். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பெண்களிடம் கருணை காட்டுங்கள், பெண்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஏனெனில் பெண் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள். விலா எலும்பின் வளைந்த பகுதி உச்சியில் இருந்தால் அதை நேராக்கச் சென்றால் உடைந்து விடும். அதை விட்டால் அது வளைந்தே இருக்கும். எனவே பெண்களிடம் கருணை காட்டுங்கள், நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். இந்த ஹதீஸை நாம் புரிஞ்சு கொண்டாலே போதும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையிலான தொடர்பாடல் மிச்சம் சிறப்பாக இருக்கும். ஆதமும் ஹவ்வாவும் சுவனத்தில் வாழ்ந்தாங்க. அவங்க விரும்பியவாறு அனுபவிக்கலாம், ஒன்றை தவிர. அதுதான் ஒரு மரம், ஒரே ஒரு மரம். அப்பிள் மரமா, வாழை மரம், என்ன மரம் என்று கேள்வி எழுப்பி அதற்கு விடை காண்பது பிரயோசனம் இல்லாத ஒரு அறிவு. இல்முல்லா என்ஃபா. தேவையில்லாத ஒரு விஷயத்தில் நம்மளோட அறிவை தேடுவது பொருத்தமற்றது, பிரயோசனமற்றது. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அது என்ன மரம் அப்படின்றலாம் எதுவுமே சொல்லவில்லை. அது என்ன மரம், அது எப்படி இருந்தது, அது எப்படி பார்ப்பதற்கு இருந்தது, எவ்வளோ காலம் இருந்தது, இதெல்லாம் நமக்கு தேவையற்ற விடயங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதனை தேடுமாறு எமக்கு வலியுறுத்தக்கூட இல்லை, அது வலியுறுத்தவும் இல்லை. எமக்கு பிரயோசனம் இல்லாத விடயங்களில் எமக்கான அறிவை தேட முயற்சிப்பது எந்த பிரயோசனத்தையுமே தராது. உதாரணமாக குகைவாசிகளோட சரித்திரத்தை போல, குகைவாசிகள் பற்றி குறிப்பிடாத விடயங்களை தேடி தேடி அது பற்றி முயற்சி செய்து துருவி கேள்வி எழுப்புறதால எந்த ஒரு பிரயோசனமும் இல்லை. வகல்புஹும் பாசித்தும் விராஹிபில் வசீத், அவர்களுடைய நாய் முழங்கால்களை முட்டி போட்டு குகை வாய்ப்பகுதியில் அமர்ந்து கொண்டது. சிலர் கேட்குறாங்க, அது என்ன வகையான நாய், அதோட நிறம் என்ன? சிலர் வெள்ளை நாய் என்று சொல்கிறார்கள், சிலர் அது கருப்பு நாய் என்று சொல்கிறார்கள், சிலர் கருப்பும் வெள்ளையும் கலந்த ஒரு நிறம், ஒரு நாய் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் தேவையா? இதிலிருந்து எமக்கு என்ன அறிவு கிடைக்கிது? ஒன்றுமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு சரித்திரங்களை அல் குர்ஆனில் குறிப்பிடறதுக்கான காரணம் இப்ரா, படிப்பினைக்காக மட்டும்தான். லஅல்லஹும் யதஃபக்கரூன், சிந்தித்து படிப்பினை பெறுவதற்காக. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், இப்ரத்துன் லிஉலில் அல்பாப், புரிந்து கொள்கிற பக்குவமுடையவர்களுக்கு இதில் படிப்பினை இருக்குது. ஆதமுடைய கதையில் வரக்கூடிய இந்த மரம் அல் குர்ஆனில் கூறப்பட்டிருக்கிறது, அது ஒரு மரம், அவ்வளவுதான். மற்றபடி அது என்ன மரம், அதோட உயரம் என்ன, அது எப்படி இருந்துச்சு, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அது ஒரு மரம், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். அந்த மரத்தை மட்டும்தான் ஆதமும் ஹவ்வாவும் நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருந்தான்.
وقلنا يا آدم اسكن أنت وزوجك الجنة وكلا منها رغدا حيث شئتما ولا تقربا هذه الشجرة فتكونا من الظالمين. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஆதமே, நீங்களும் உங்கள் மனைவியும் சுவனத்தில் வாழுங்கள், உங்களுக்கு விரும்பியதெல்லாம் சாப்பிடுங்கள், ஆனால் இந்த மரத்தை மட்டும் நெருங்க வேண்டாம். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான், ஷைத்தான் ஆதமுக்கு வஸ்வசாவை கொடுத்தான். வஸ்வசான்னா ஒருவருடைய மனதுக்குள்ள மறைமுகமான பேச்சை கொடுக்கிறது, தீயதை செய்யுமாறு மறைமுகமாக ஏவுறது தான் வஸ்வசா. ஆதமுக்கு இப்லீஸ் என்ன சொன்னான்? ஆதம், அல்லாஹ் தடுத்த மரத்திலிருந்து உண்ணுங்க என்று சொன்னானா? ஆதமே, அல்லாஹ்க்கு கட்டுப்படாமல் மாறு செய்யுங்க என்று சொன்னானா? போய் ஹராத்தை செய்யுங்க என்று சொன்னானா? இல்லை. அவனுக்கு மனிதர்களோட எப்படி நடந்து கொள்றேங்கிறது, அவனுக்கு மனிதர்களை எப்படி அவனோட வலையில் விழ வைக்கிறங்கிறது அவனுக்கு தெரியும். فوسوس إليه الشيطان قال يا آدم هل أدلك على شجرة الخلد وملك لا يبلى. ஆதமே, நான் உங்களுக்கு முடிவில்லாத வாழ்க்கைக்குரிய மரத்தை பற்றி சொல்லித்தரட்டுமா? முடிவில்லாத மிகச்சிறந்த ஆட்சி அதிகாரத்தை தரக்கூடிய மரத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரட்டுமா? இவ்வாறு தான் ஷைத்தான் கேட்டான். ஷைத்தானுக்கு நம்முடைய பலவீனங்கள் தெரியும், அவனுக்கு தெரியும். அதனால தான் ஆதம்கிட்ட சென்று நாம் இப்படி செய் அப்படி செய் என்று நேரடியாக ஒன்றை சொன்னால், அப்படி அவன் சொல்லியிருந்தான்டா ஆதம் அதை செஞ்சிருக்க மாட்டார். அவன் சொன்னான், இந்த மரம் உங்களுக்கு நிரந்தரமான வாழ்க்கையை தரும், அது உங்களுக்கு ராஜ்யத்தை தரும், அது உங்களுக்கு ஆட்சி பீடங்களை தரும். ஆதமும் ஹவ்வாவும் அந்த மரத்திலிருந்து சாப்பிட்டாங்க. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பூமிக்கு அனுப்பினான். இந்த வசனங்களை வாசிக்கின்ற போதெல்லாம் எப்படி ஒரு நபி, ஒரு சிறந்த நபி எப்படி இப்படியான ஒரு தவறை செய்யலாம், எப்படியாச்சும் அப்படி நீங்கள் நினைச்சிக்கிறீங்களா? இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு அங்கு சென்று அந்த மரத்திலிருந்து சாப்பிட வேண்டாம் என்ற கூறியும் அவங்க அதை செய்தாங்க. சிலர் நினைக்கலாம், அவர் ஒரு நபியாக இருந்து கொண்டு எப்படி அதை செய்யலாம் என்று. அந்த நேரத்தில் அவர் ஒரு நபி இல்லை, உலகுக்கு அனுப்பப்பட்ட பின்னரே ஒரு நபியாக மாறினார். ஆதம் எப்படி பாவம் செய்தார் என்று சிந்திக்கிறதை நிறுத்திட்டு நாம் ஏன் பாவம் செய்கிறோம் என்று சிந்தனை செய்யுங்க. ஆதமுக்கு உண்மையிலேயே ஷைத்தான் பற்றி தெரிஞ்சிருக்கல. அந்த நேரத்தில் அவன் இருக்கிறான் என்று தெரியுமே தவிர அவனோட நேரடி அனுபவம் எதுவுமே அவருக்கு இருந்திருக்கல. ஆதமுக்கு தெரியும் ஷைத்தான் அவரது எதிரி என்று, ஆனால் அவனோட பேசிய பழகிய அனுபவம் எதுவுமே அவருக்கு அப்போது வரை இருக்கலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைஸல் ஹபரு கல் முஆயனா, ஒரு விடயத்தை பார்ப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் இடையில் வித்தியாசம் உள்ளது. ஆதமுக்கு ஷைத்தான் எதிரி என்று தெரியுமே தவிர அவனோடு பழகி இல்லை. ஆனால் ஆதமுக்கு என்ன நடக்கும் என்று ஷைத்தானுக்கு தெரியும். ஆனால் எமக்கு ஷைத்தான் பற்றியும் அவன் மக்களை வழிகெடுக்கிற பற்றி வரலாறு நெடுகிலும் நாம் அறிந்து எமக்கு தெரிந்திருக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் பாவங்களை செய்கிறோம். ஷைத்தான் எப்படிப்பட்டவன், அவன் வரலாறுகளும் என்னென்ன விஷயங்கள் செய்தான் எல்லாமே தெரிந்தும் நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவம் செய்கிறோம். ஆதம் செய்த பாவத்தை கேள்வி கேட்பதை நாம் முதல்ல நிறுத்திட்டு நாம் ஏன் பாவம் செய்கிறோம் என்கிறத பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். ஆதம் தெரியாத்தனமாக அந்த பாவத்தை செய்தார். அல்லாஹ் அவரை மன்னிச்சான். ஆதமுக்கு இதற்கு முதல் அனுபவம் எதுவுமே இருந்தில்லை. அதனால் இதனை ஒரு டெஸ்ட்டாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு வச்சான். அவரும் கூட அதிலிருந்து படிப்பினை பெற்றுக்கொண்டார். அதனால் அதில் பெற்ற அனுபவத்தின் மூலம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பிறகு நபியாவதற்குரிய அனுபவத்தை அவர் பெற்றுக்கொண்டார். ஒரு நபியாவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வாறு அவரை தயார்படுத்தினார். இது ஆதமுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன். தாவூத் நபி எப்படி ஒரு தவறை செஞ்சு அதன் மூலமாக அவரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி தயார்படுத்தினானோ அது போல தான் ஆதமையும் இங்கு தயார்படுத்தி கொண்டிருந்தான். உலக நிர்வகிக்கிற பொறுப்பை தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஏற்கிறதுக்கு முன்னர் அவர் தீர்ப்பு கூறும் விடயத்தில் தவற விட்டார். அதிலிருந்து படிப்பினை பெற்று அதன் பின்னர் உலகத்தை சரிவர ஆட்சி புரிந்தார். ஆகையால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை தயார்படுத்தி கொண்டிருந்தான். உலக வாழ்க்கையில் நடத்தும்போது உலக வாழ்க்கையை நடத்துகின்ற நேரத்தில் இப்லீஸ் ஷைத்தான் தான் உங்களுடைய எதிரி என்று ஆழமாக தெரிவிக்கிற முகமாக இந்த ஒரு டெஸ்ட்டை, இந்த ஒரு சோதனையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு கொடுத்திருந்தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், வகுல்னா பிது பஅதுக்கும் லி பஅதின் அது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமையும் ஹவ்வாவையும் பார்த்து கூறினான், சுவனத்திலிருந்து வெளியேறுங்கள், கீழிறங்கி செல்லுங்கள். இங்குதான் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கவனிக்கணும். ஒருமை, இருமை, பன்மைங்கிறது அரபு மொழியை பொறுத்தவரையில் அரபு மொழியில் இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான அம்சம். ஒருமை, இருமை, பன்மை. ஆங்கிலத்திலேயோ அல்லது ஏனைய மொழிகள்லையோ இந்த ஒரு விசேஷமான தன்மை இருக்காது. உதாரணமாக ஆங்கிலத்தில் ஒருமை இருக்குது, பன்மை இருக்குது, இருமைங்கிறது ஒன்று இல்லை.
உதாரணமாக நாம் ஒரு மனிதன் இருந்தால் நம்ம ஒருமையில் சொல்லுவோம் ஒரு மனிதன். ஆனால் ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்கள் இருந்தால் அது பன்மை என்று நாம் கூறுவோம். ஆனால் அரபில் ஒரு மனிதனுக்கு ஒருமை, 2 மனிதர்கள் இருந்தாங்கன்னா நாம் அதை இருமை என்று சொல்லுவோம். அதன் பின்னர் 2க்கு மேற்பட்ட மனிதர்கள் இருந்தால் அதை பன்மை என்று. அரபு மொழியை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் அதனுடைய இலக்கணம் அமைஞ்சிருக்கு. அல்லாஹு தாலா இங்கு ஆதமும் ஹவ்வாவும் இருவர் தான் இருந்தார்கள். இருந்தாலும் அல்லாஹு தாலா பன்மை பன்மையை பயன்படுத்தியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஃபர்ரா எனப்படக்கூடிய அல் குர்ஆனிய விளக்கவியலாளர் தஃப்சீர் அறிஞர் அவர் முஃபஸ்ஸிர் கூறுகிறார், இந்த வசனம் ஆதம் ஹவ்வா மற்றும் அங்கிருந்த எல்லாருக்குமான ஒரு கட்டளையாகத்தான் இருந்தது. நாம் எல்லோரும் சுவர்க்கத்தில் தான் இருந்தோம். இப்லீஸ்ட சதி காரணமாகத்தான் இந்த உலகத்துக்கு நாம் அனுப்பப்பட்டோம். உண்மையிலேயே எமக்கான இடம் இந்த உலகம் அல்ல. நாம் இங்கே தற்காலிகமாக அனுப்பப்பட்டுள்ளோம். எமக்கான மறுமையினால் தான் எமக்கான இடம், உண்மையான இடம். வலக்கும் ஃபில் அர்லி முஸ்தகர்ரு வமதாஉன் இலா ஹீன். உலகம் உங்களுக்கான தற்காலிக இடம். அதில் நீங்கள் குறிப்பிட்ட காலம்தான் என்ஜாய் பண்ணி வாழ முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு சில வார்த்தைகளை கற்றுக் கொடுத்தான். فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அல்லாஹ்விடமிருந்து ஆதம் சில வார்த்தைகளை பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வின் பால் தௌபா செய்தார். நிச்சயமாக அவன் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுள்ளவனாகவும் இருக்கிறான். இங்குதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட இருந்து மன்னிப்பு, பாவ மன்னிப்பு தேடக்கூடிய, தௌபா தேடக்கூடிய சில வார்த்தைகளை, துஆக்களை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கற்றுக்கொள்கிறார்கள். அது என்ன வார்த்தை, என்ன துஆ தெரியுமா? قال ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்கள் இருவரும் சொன்னார்கள், எங்கள் இறைவனே, நாங்கள் எங்களுக்கு அநீதி இழைத்து கொண்டோம். நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நிச்சயமாக நஷ்டமடைந்தோர்களில் ஒருவராக மாறிவிடுவோம். இந்த துஆ தான், இந்த குறிப்பிடப்பட்ட இந்த துஆ தான் பாவம் செய்யக்கூடிய பாவிகளுக்கான பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு துஆவாக இருக்கிறது. ரப்பனா வலம்னா, எங்கள் இறைவனே, எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து கொண்டோம், எங்களுக்கு நாங்களே அநீதி. எனவே அல்லாஹு தாலாவால் இது அல்லாஹு தாலா பொறுத்தவரை நாம் செய்யக்கூடிய பாவத்தால் அவனுக்கு எந்த ஒரு விளைவும் ஆகப் போவதில்லை. நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களால் எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்துக் கொள்கிறோம். ரப்பனா வலம்னா ஃபைல்லம் தக்ஃபிர் லனா வதர்ஹம்னா, நீ எங்களை மன்னித்து இரக்கம் காட்டவில்லை, ஆனால் லனகூனன்ன மினல் ஹாசிரின், நாங்கள் நஷ்டவாளிகளில் ஒருவராக, நஷ்டமடைந்தவர்களாக நாங்கள் மாறிவிடுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை படைத்து அவரது முதுகை தட்டினார். ஆதமுடைய அனைத்து சந்ததியினரும் ஆதமுடைய முதுகிலிருந்து வந்தவங்க தான். அவங்க எந்த அமைப்பில் வெளிவந்தாங்க என்றெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் எல்லா ஆதமுடைய சந்ததியும் ஆதமுடைய முதுகுப்புறத்திலிருந்து வந்தவங்க தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய கண்களுக்கு மத்தியில் ஒரு விதமான ஒளியை, ஒரு விதமான வெளிச்சத்தை ஏற்படுத்தினான். அப்போது ஆதம் கேட்டார், யார் அவர்கள்? அவர்கள் யார்? இவங்க தான் உங்களுடைய சந்ததி, உங்களுடைய வழித்தோன்றர்கள் இவங்க தான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு மத்தியில் ஒவ்வொருத்தரா பார்த்த போது ஒருத்தர் மட்டும் வெளிச்சமாக, பிரைட்டாக தோன்றினார். அப்ப ஆதம் கேட்டாரு, யார் இவர்? இவர் யார்? அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இவரும் உங்களுடைய வழித்தோன்றல்ல இறுதி கட்டத்துல வரக்கூடியவர் தான். அவருடைய பேரு தாவூத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், இவர் தான் தாவூத், இறுதி கட்டத்துல வரக்கூடியவர். அப்போ ஆதம் கேட்டாரு, அவருக்கு எத்தனை வயசு? அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், அவருக்கு 60 வயசு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை நேசிச்சாரு. அவருடைய சந்ததிகள்ல ஒருவரான அவரை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நேசிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். அவங்க எல்லாருமே ஆதமுடைய குழந்தைகள் தான். உலகத்துல இறுதியாக, கடைசியாக பிறக்கக்கூடிய மனிதன் கூட ஆதமுடைய சந்ததி தான், வழித்தோன்றல் தான். ஆதமுக்கும் தாவூதுக்கும் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வித்தியாசம் இருந்தாலும் ஆதம் அவரை நேசிச்சாரு. அப்ப ஆதம் சொன்னாரு, அவருக்கு என்னுடைய வயசுல இருந்து 40 அவருக்கு கொடுக்கும்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் ஆதம் கேட்டாரு. அப்படின்னா உங்களுடைய வயதிலிருந்து, உங்களோட வாழ்க்கையிலிருந்து 40 வருஷங்களை நான் கொடுத்தா அதுதான் எழுதப்பட்டு விடும்.
நிச்சயமாக நீங்க சொல்றீங்களா அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்டான். அதற்கு ஆதம் சொன்னார், எஸ், ஆம், அதற்கு நான் உடன்படுகிறேன். அதுக்கு அல்லாஹ் தஆலா கேட்டுட்டு சொன்னான், சொன்னபடியே நடக்கட்டும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு கூறினான். இது ஆதம் படைக்கப்பட்ட மிகவும் ஆரம்ப கட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஆதம் 1000 வருஷங்கள் வாழ்வதாக இருந்தார். வாழப்போகின்ற அந்த குறிப்பிட்ட வருடங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுக்கு ஏற்கனவே கூறியிருந்தான். பின்னர் ஆதம் பல வருடங்கள் பல நூற்றாண்டுகளாக இந்த உலகத்துல வாழ்ந்து வந்து அவருடைய 960வது வயதுல மலக்குல் மௌத் வந்தார். வந்து கேட்டாரு, மரணத்துக்கு நீங்க தயாரா? ஏன்னா மலக்குல் மௌத் ஒரு நபிட உயிரை கைப்பற்றதுக்கு முன்னாடி எப்பவுமே இந்த கேள்வியை கேட்பாரு, ஆர் யூ ரெடி டு டை? நீங்க மரணிக்கிறதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா? அப்போது ஆதம் கேட்டார், அல்லாஹ் எனக்கு 1000 வருஷங்களை எனக்கு தந்திருக்கிறான். சோ நான் இப்பதான் எனக்கு 960. அதற்கு தான் மலக்குல் மௌத் சொன்னாரு, நீங்க 40 வருஷங்களை உங்களோட மகனான தாவூதுக்கு நீங்க கொடுக்கலையா அப்படின்ற அந்த மலக்குல் மௌத் கேட்ட நேரம் ஆதம் சொன்னாரு, இல்ல அப்படின்னு சொல்லி ஆதம் மறுத்தாரு. இந்த ஹதீஸ் நம்பகமான ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஃபஜஹத ஆதம் ஃபஜஹத துர்ரியதா. ஆதம் மறுத்தார், அதனால் அவருடைய சந்ததியினரும் மறுக்கின்றனர். ஃபனசிய ஆதம் ஃபனசிய துர்ரியதா. ஆதம் மறந்து விட்டார், அதனால அவருடைய சந்ததியினரும் மறந்து விடுகின்றனர். ஃபஅஹ்தஅ ஆதம் ஃபஅஹ்தஅ துர்ரியதா. ஆதம் தவறு விட்டார், அவருடைய சந்ததியினரும் தவறு விடுகின்றனர். உண்மையிலேயே ஆதம் மறந்து விட்டார். கவனிங்க, நாங்களும் சில நேரத்துல ஒரு சில விஷயங்களை மறந்துடுவோம். அதுதான் மனிதன் இயல்பு. மனிதன் என்ற சொல் இன்சான், அந்த சொல் நிஸ்யான் என்ற சொல்லில் இருந்துதான் வருது. அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மறதி. அதுதான் மனித இயல்பு. நமக்கும் மறதி உண்டு. நாமும் சில விஷயங்களை மறந்து விடுவோம். ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒருத்தர் சொல்லுவாரு, அதை மறுப்பாரு, நான் சொல்லலையே அப்படின்னு. சோ ஆதமும் மறுத்தாரு. 40 வருஷத்தை தாவூதுக்கு கொடுத்ததை மறந்து விட்டாரு. ஏன்னா அவர் பொய் சொல்லல, அவர் மறந்துட்டார். ஆதம் ஒரு நபி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்கள் அனைவரையும் பற்றி கூறுகின்ற நேரத்துல என்ன கூறுறான்? மஅசூமூன் அனில் கதிப். அதாவது பொய் கூறுவதிலிருந்து, பொய் சொல்றதிலிருந்து அவங்க பாதுகாக்கப்பட்டவங்க. அனைத்து நபிமார்களும் சுத்தமானவர்கள். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை மறந்துட்டாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய இந்த தவறை மன்னித்தான். அவர் ஒரு நபியாக இருந்து ஒரு மறந்துவிட்ட ஒரு தவறுக்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமை மன்னித்தான். நாம எத்தனையோ எக்ரிமெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டுக்கொண்டாலும் இந்த ஒரு விஷயம் நமக்குள்ள அடிக்கடி நடக்கும். அதுதான் மறதி. நான் ஒருத்தருக்கு சொல்றேன், ஒரு மாசத்துக்கு பிறகு என்ன பாருங்க, என்ன சந்திங்க என்று. அவர் ஒரு மாசத்துக்கு பிறகு என்கிட்ட கேட்டா நான் சொல்லுவேன், இல்லையே, நான் அப்படி சொல்லலையே. இதை கேட்ட உடனே நீங்க சொல்லலாம், நான் ஒரு பொய்க்காரன் என்று, நான் பொய் சொல்றேன் என்று. ஆனா நான் இங்க பொய் சொல்லல, நான் உண்மையிலேயே மறந்துட்டேன். பிகாஸ் இது ஒரு மனிதன் நேச்சர், ஹியூமன் நேச்சர். அப்படியான சந்தர்ப்பங்கள்ல மன்னிப்பு கொடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்க சகோதரரிடம் தவறுகளை நீங்க கண்டா அவனை மன்னித்து விடுங்கள். அவனது தவறை மன்னிக்கிறது மனித பண்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிக்கிறாங்க. ஆனா நாம என்ன நினைக்கிறோம்? அந்த தவறுக்கெல்லாம் மன்னிப்பெல்லாம் நான் கொடுக்க மாட்டோம். நீ பொய் தான் சொன்னா, நீ அப்படித்தான் நாம கூறுவோம். எனக்கு தெரியும் நீ ஒரு பொய்யன், நீ இப்படித்தான் ஒரு முறை பொய் சொல்லியிருக்கிறாய். இப்படியெல்லாம் தான் நம்முடைய மனது, நாம இப்படித்தான் ஒருத்தனை பார்த்து கூறுகின்றோம். இது நம்முடைய பழக்கமாக இருக்கு. ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவரை பொறுத்தவரையில இது ஒரு சம்திங் பிக், ஒரு பெரிய விஷயம். 40 வருஷங்கள் அவரு தாவூதுக்கு கொடுத்தாரு. இது ஒரு பெரிய விஷயம். சொல்லிட்டு மறந்துட்டாரு. இது ஒரு மனித இயல்பு. பெரிய விடயங்கள் எல்லாம் நமக்கு மறக்கலாம். இது ஒரு பேசிக் என்கிறது நமக்கு ஒரு உதாரணம். எனவே இந்த மாதிரி மறதி, அது சிறியதாக இருந்தாலோ பெரியதாக இருந்தாலோ, நம்முடைய பண்பாடு, நம்முடைய அஹ்லாக்கை நாம காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கான முன்மாதிரியாக ஒருத்தராக இருந்தாரு. ஒரு விஷயத்தை மறந்துடுறது மேபி மிஸ்கம்யூனிகேஷன் அல்லது தவறான புரிதலா இருக்கலாம். ஒரு விஷயத்தை அதன் காரணமா மறந்து விடலாம், ஒரு தவறு விடலாம், தவறு செய்யலாம். எனவே நீங்க விரும்பினா அதை உணர்ந்து என்ன செய்யலாம்? மன்னிக்கலாம். அதுதான் சகோதரன் செய்த தவற அவன் மீது பழி சுமத்தாம தாராள தன்மையோட, தாராள மனதோட அதை மன்னித்து விடலாம். நாம் இப்ப ஆதமுடைய விஷயத்துக்கு வருவோம். ஆதமுடைய விஷயத்துக்கு வந்தா அவர் அந்த விஷயத்த மறந்து போயிட்டாரு.
தாவூதுக்கு 40 வருடங்கள் கொடுத்ததை மறந்து போயிட்டாரு. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாரு. மனிதன் இதையெல்லாம் ஆரம்பத்துல கற்றுட்டு வரவில்லை. உண்மையிலேயே இது ஒரு புதிய விஷயமாக இருந்தது. மரணத்தின் நேரம், மரணத்தின் பின்னர், அதன் பின்னர் நடந்தது. மலக்குமார்கள் அவரை குளிப்பாட்டினாங்க. வித்ரன், அதாவது ஒற்றைப்படையாக, ஒற்றை இலக்கங்களா, ஓட் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அவரை குளிப்பாட்டினாங்க. அவர்கள் ஆதமுடைய உடலை குளிப்பாட்டி அவரை அடக்கம் செய்தாங்க. மலக்குமார்கள் தான் உடலை கழுவி அவர்களே ஆதமுடைய உடலை மண்ணில் புதைத்தார்கள். இதுதான் நமது தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு, சரித்திரம். இத்தோட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சரித்திரம் முடிவடையுது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நாளை சுவர்க்கத்துல நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களோட நம் அனைவரையும் ஒன்றாக இருப்பதற்கு அருள் பாலிப்பானாக.